தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் திமுக முன்னாள் அமைச்சர் கைது. சற்று முன் திமுக முன்னாள் அமைச்சர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செல்வி ஜெயலலிதா மற்றும் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். இவர் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்தூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் இவர் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. ஆத்தூர் தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் காவல்துறையில் புகார் அளித்தார். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து முறையிட்டு வந்தார். முன்ஜாமீன் கோரி திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய முன்ஜாமீன் மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் சற்று முன் தள்ளுபடி செய்தது. இதன் காரணமாக உடனடியாக ஆத்தூர் காவல்துறையினர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளனர். ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாக அவரை கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தரக்குறைவாக பேசியதற்காக அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை மிகவும் கீழ்த்தரமாக அவதூறாக பேசி வருகிறார்கள். அவரை குறித்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். மனிதநேயம் இல்லாமல் கீழ்த்தரமாக அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் பற்றி பேசி வருகிறார்கள். அவருடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் சீமானை மிகவும் சமூக வலைதளங்களில் இழிவாக பேசி வருகிறார்கள். இதற்கு தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? தமிழ்நாடு முதலமைச்சரை அவதூறாக பேசியதற்காக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை ஆளுங்கட்சியை சார்ந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மிகவும் தரக்குறைவாக பேசி வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள் கருத்துக்களை. இதற்கு தமிழக காவல்துறை கைது செய்யுமா தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை, அல்லது வேடிக்கை பார்க்குமா என்பது